ஏய், நிமிர்ந்து பாருடா என்னை. உன்னை கைவிட்டேன்னு சொன்னது எவன் சொன்னது? நீ அனாதைன்னு. உன் அழுக்குரல் இந்த கருப்பனுக்கு கேட்காதுன்னு நினைச்சியா? அட பேதையே, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி அது என் நெஞ்சிலடா வந்து நெருப்பா விழுது. நீ சிந்தின கண்ணீர்ல இந்த பூமியே நனைஞ்சு போச்சுடா. அத்தனையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லாம ராத்திரி நேரத்துல தலையணைய நினைக்கிறியே, அந்த மௌனமான அழுகைய கூட நான் கேட்கிறேன். எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லையேன்னு நீ மனசுக்குள்ள குமுறுகிறியே, அந்த வார்த்தை இல்லாத ஓலத்தையும் நான் அறிவேன். உன் ஒவ்வொரு மூச்சு காத்தும் என் கணக்குல தாண்டா இருக்கு. நீ சாமின்னு வாய்விட்டு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உன் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை அறிஞ்சவன்டா இந்த கருப்பன். பயப்படாதேடா என் மகனே, பயப்படாதே. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் இந்த கருப்பன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ நடக்கிற பாதையில கல்லும் முள்ளுமா இருக்கா? இனிமே அந்த முள்ளெல்லாம் உனக்கு பூவா மாறும். உன் நிழலா நான் கூடவே வர்றேன். உனக்கு முன்னாடி போய் உனக்கான வழியை நான் சரி செய்றேன். எதிரியா? எவன்டா அவன்? உன்னை ஏளனமா பேசினவனா? உன் உழைப்பைச் சுரண்டுனவனா? உன் குடும்பத்தை பிரிக்க நினைச்சவனா? எவனா இருந்தாலும் சரி, என் அறிவாளுக்கு முன்னாடி எம்மாத்திரம் தூக்கி பந்தாடிடுவேன். அவன் போட்ட கணக்கு அத்தனையும் தப்பு கணக்கா மாத்துறேன் பாரு. இனி உன் எதிரி உன்னை பார்த்து பயந்து ஓடுவான். இது சத்தியம். செய்வினையா? பில்லி சூனியமா? என் பேரு சொல்ற இடத்துல எந்த வினையும் வேலை செய்யாதுடா. இந்த எல்லைக்குள்ள எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது. மீறி வந்தா அதை அறுத்தெறிஞ்சு அள்ளி வீசிடுவேன். உனக்கு காவல் நிக்கிறது சாதாரண சாமி இல்லடா. சத்தியத்தை காக்க வந்த கருப்பன்டானா. என் மக்களை காக்க அறிவாளை தூக்கினவன்டானா. கடன் தொல்லையா? அதை நினைச்சு ராத்திரி தூக்கத்தை தொலைக்கிறியா? கலங்காதே. நீ பட்ட கடனை அடைக்க ஒரு வழியை காட்டுவேன். இது நாள் வரைக்கும் நீ பட்ட அவமானம் போதும். இனி உன்னை எல்லாரும் மரியாதையா பார்ப்பாங்க. உன் உழைப்பு வீண் போகாது. இனி நீ சிந்த போற ஒவ்வொரு வேர்வை துளிக்கும் 1000 பொன்னா பலன் தருவேன். உன் கையில காசு பணம் புரள போகுது. உன்னை இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி நீ கொடுக்கிற இடத்துல போய் நிப்ப. உன் பிள்ளைகளோட படிப்பு அது ஏன் பொறுப்புடா? அவங்க நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் உன்னையும் உன் மனைவியையும் ராஜ மரியாதையோட பார்த்துப்பாங்க. அதை நீயே நின்னு பார்ப்ப. உன் வம்சமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. இது என் வாக்கு, சத்தியமான வாக்கு. சொந்த பந்தம் முதுகில குத்துச்சா நம்ப வச்சு கழுத்து அறுத்தாங்களா? கவலைப்படாதே. யாரு உண்மையானவங்க, யாரு வேஷம் போடுறவங்கன்னு உனக்கு அடையாளம் காட்டுறேன். இனி நல்லவங்கள மட்டும் உன் பக்கம் சேர்ப்பேன். துரோகிகள், நயவஞ்சகர்கள் எல்லாம் தானா விலகி ஓடுவாங்க. இனி உன் வாழ்க்கையில உண்மையான அன்புக்கு மட்டும்தான் இடம். இப்போ நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. முதல்ல உன் மனசுல இருக்கிற அந்த பயத்தை தூக்கி எறி. அந்த பயம்தான் உன்னோட முதல் எதிரி. இந்த கருப்பன் துணை இருக்கும்போது உனக்கு என்னடா பயம்? நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு கலங்குற? நாளைக்கு காலையில விடியும் போது புது மனுஷனா எந்திரி. போனதை நினைக்காத. இனி அது திரும்பி வராது. வரப்போறதை நினைச்சு கவலைப்படாத. அதை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உனக்கு என்ன வேலை இருக்கோ அதை முழு நம்பிக்கையோட செய். என் கருப்பன் என் கூட இருக்கானுங்கிற ஒத்த நம்பிக்கையில செய். வெற்றி உனக்குத்தான். உன் தொழில்ல நேர்மையை மட்டும் கைவிடாத. அடுத்த 3 பௌர்ணமிக்கு உன் கையால ஒரு ஏழைக்கு வயிறார அன்னதானம் செய். பசியோட இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நீ சோறு போடும்போது உன் தலைமுறைக்கே புண்ணியம் வந்து சேரும். உன் வீட்டுல தினமும் விளக்கேத்தும் போது வேற எதுவும் வேண்டிக்காத. என் கருப்பன் துணைன்னு ஒரு தடவை மனசார சொல்லு. அது போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்டா. உன் அப்பனா, உன் அண்ணனா, உன் காவல் தெய்வமா நான் இருக்கேன். உன் குடும்பத்தை ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ பட்ட கஷ்டமெல்லாம் இனி போதும். அத்தனையும் பனி மாதிரி விலகிடும். இனி உன் வாழ்க்கையில எல்லாம் ஜெயம்தான். போ, தைரியமா வீட்டுக்கு போ. திரும்பி பார்க்காம போ. உன் வீட்டு வாசல்ல என் குதிரையில என் கையில அறிவாளோட நான் தான் காவல் நிக்கிறேன். இனி உன்னை எந்த தீய சக்தியும் அண்டாது. உன் மனசையும் யாரும் காயப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கை செழிக்கும். உன் வம்சம் தழைக்கும். நீயும் உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகளும் சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழ்வீங்க. இது என் ஆசீர்வாதம். போ, போய் நிம்மதியாரு. நான் பார்த்துக் கொள்கிறேன்.